இந்த ரெசிபியை யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஈவன் நெறைய பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம சாப்பிடும்போது வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிற கருவேப்பிலைய வச்சு ஒரு சூப்பரான கருவேப்பிலை புளியோதரை தான் இன்னைக்கு செய்ய போறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா முருவலாக வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 முந்திரி பருப்பு, 3 ஸ்பூன் வேர்க்கடலை, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்த பிறகு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/4 ஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/4 ஸ்பூன் வறுத்தரைச்ச வெந்தய பவுடர் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா மிதந்து வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. கடைசியாக நம்ம 1/4 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை புளியோதரை பேஸ்ட்டை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். நம்ம தேவைப்படும் போது எடுத்து சாதத்தோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். டடா பாய்.